ஸோ நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம இன்றைக்கி எடுத்த ட்ரேடோட ஒரே ஒரு பிரேக் அவுட் வந்து 9:30 ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்தான், விச் இஸ் 9:30 ஃபர்ஸ்ட் ப்ரெசென்டட் ஃபேர் வேல்யூ கேப், ஆல்சோ 9:30 ஃபர்ஸ்ட் ப்ரெசென்டட் ஃபேர் வேல்யூ கேப். அண்ட் அதை போய் ரீடெஸ்ட் பண்ண போனால் எஸ்எம்டியே இல்லை. பட் அதுக்கப்புறமும் போனால் நான் இந்த புல்லிஷ் எஃப்இஜி ஃபெயிலியர் ஆச்சுன்னா செல் போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கேயும் ஏன்னா இது வந்து லோ இவனும் கட் பண்ணிட்டான். மேக்ரோ ஓப்பன் 950 மேக்ரோ ஓப்பன். ஆனால் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணாமல் மறுபடியும் வந்து இன்வெர்ஷன் பண்ணிட்டான், விச் இஸ் அன் எஸ்எம்டி. அதாவது மேக்ரோவில் எனக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும். எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்வீப் நடந்தால் சேஞ்ச் இந்த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இந்த 9:30 எஃப்இஜி இஎஸ் வந்து ரொம்ப நேரம் மேலே அடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். இட்ஸ் அ கிளாசிக் ரிவர்சல். பாருங்க, ஒரு வி ஷேப் ரெக்கவரி, ஃபென்டாஸ்டிக் வி ஷேப்பு. ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப் வந்து பிரேக் கேப்பாக வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 9:30 எஃப்இஜியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஐடியா தான், எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 9:30 இன்கேஸ் ஒன்ஸ் மார்க்கெட் இதை கடந்து போனதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா ஒருத்தர் 9:30 எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணுவான், ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கீழே ஓடிடுவான். இந்த மாதிரிக்கு நடந்து அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணும்போது உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணால் கம்மிங் பேக். எனக்கு வந்து இருந்த அவசரத்துக்கு ப்ரைஸ் எங்கே ஓடிடுமோன்றதுனால தான் இந்த எஃப்இஜிலேருந்தே நான் வந்து பை பார்த்தேன். இந்த எஃப்இஜி இங்கேருந்தே பை கிடச்சா போதும் அப்படின்னா. ஆனால் அவன் ரொம்ப டீப்பாக வந்தான். பட் நம்ம எஃப்இஜி நம்ம வந்து 9:30 ஓப்பனிங் இல்லைன்னா அந்த லோவில் தான் எஸ்எல் வைக்க வேண்டிய கட்டாயம். பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். நம்ம வந்து இங்கே வச்சுருந்தோம் கரெக்டாக 9:30 எஃப்இஜியோட ஈக்லிபிரியம் வந்துட்டு ப்ரைஸ் மறுபடியும் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எஃப்இஜிக்கு மேலே வந்து நம்ம வந்து எஸ்எல் வச்சுக்கலாம், விச் இஸ் அ பிபிஆர், ஃபென்டாஸ்டிக் பிபிஆர். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ராக்கெட் வேகத்தில் போச்சு. ஸோ இந்த இடத்துல இன்வர்ஷனில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் ஃபென்டாஸ்டிக், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ். இது வந்து பயங்கர கிளாசிக் ரிவர்சல். ஸோ ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து 11 o'clock மேக்ரோ. ஸோ தெரியும் 10:50 வந்து ப்ரைஸ் வந்து மேக்ரோ ஓப்பன் ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் எஃப்இஜி இல்லாத ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இது என்டையர்லி பேலன்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த பேலன்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷனை டோட்டலாக ஸ்வீப் பண்ணி லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி மேக்ரோ இன்வர்ஷன், 11 o'clock மேக்ரோவில் அனதர் ரிவர்சல். சூப்பராக போய் டைமே கொடுக்கல, நோ டைம், அஃப்கோர்ஸ் போய் எடுத்துட்டான், விச் இஸ் 8:30 டேட்டா விக்கு. இந்த டேட்டா விக்கை தான் நான் வந்து டார்கெட்டாக வச்சுருந்தேன். ஏன்னா எப்பயுமே நியூஸ் கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ் தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் லிக்விடிட்டி ஃபார் மார்க்கெட். ஸோ அதை வந்து எடுத்துட்டான். இதுக்கப்புறம் லண்டனோட லஞ்ச் இருக்குது, ஸோ லண்டன் ஹைஸ் இருக்குது. பட் இட் இஸ் டூ லேட் டு டேக் த ட்ரேட். ஸோ அதனால் வாய்ப்பில்லை. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உண்மையிலே நல்லா தான் போயிருக்கான். 15 மினிட்ஸில் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கிடைக்க வேண்டிய பாயிண்ட் இருக்குது. இன்னும் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி எதுவுமே இல்லை, மேலே இன்னும் க்ளோஸே வைக்கல. ஸோ க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் தான் நம்ம பை போக முடியும். ஸோ அதனால் வி ஹவ் டு வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு ப்ரிப்பேர். ஸோ அதனால் அது ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால்டு கேண்டில் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ரீடெஸ்ட் எடுத்து இந்த லோவோ இல்லை இந்த கரண்ட் லோவையோ கூட ப்ரைஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால் இனி வரக்கூடியது ஓகே. பட் இந்த ட்ரேடு வந்து ரொம்ப சூப்பரான ட்ரேடு, ஃபென்டாஸ்டிக். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், எப்பயுமே இந்த விக்கில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பயுமே பாடியில் க்ளோஸ் வச்சுட்டு ட்ரேடோட டிபி வச்சுட்டு வெளியே ஆகிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரீடெஸ்ட் வர்ற வரைக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அதுக்கப்புறம் பொசிஷன் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் வந்துட்டு அடுத்த விக்கு வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் விக்கை போய் டோட்டலாக எடுத்துட்டான். ஃபென்டாஸ்டிக் ட்ரேட். ஓகே, இதான் இந்த வாரத்திலே கிடைச்சதுலே ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரேட் இன் நேஸ்டாக்னா இந்த ட்ரேடு தான். ஓகேவா, ஃபியூச்சர்ஸில் இருந்தாலும் எதுலையாக இருந்தாலும் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் கிளாசிக் ட்ரேட். ஓகே, தேங்க்யூ.